அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் யாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் டே 9ஓட சஹர் டு இஃப்தார் vlog தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சஹருக்கு பார்த்தீங்கன்னா வெஜ் குருமா தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பத்த தேங்காய், இது மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அரைக்கும் போதே ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்ல மணமாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஃபைனாக அரைச்சி வந்து சைடில் எடுத்து வச்சுருவோம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் பேனில் தாளிக்கிறதா இருந்தால் கூட தாளிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியும் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாயும் வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு பார்த்திங்கன்னா கடைசியில் கூட பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து தாளிக்கும் போது ஆட் பண்ணணும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்குனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். நான் வந்து குட்டி ஸ்பூன் அப்படின்றதுனால 3 வாட்டி வந்து தனியாக போட்டிருக்கேன். அது பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் வந்து 1.5 ஸ்பூன் தான். அதுக்கப்புறம் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து நல்லா இது மாதிரி வதக்கிப்போம். ஆயில் வந்து இதுவே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஃப்ரெஷ் பட்டாணி, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் பலாப்பழம் வாங்கினோம் அப்படின்னு சொல்லி போன வ்ளாகில் சொல்லியிருப்பேன். ஸோ அதோட அந்த சீடு வந்து இருந்துச்சு. இவருக்கு பார்த்திங்கன்னா அது ரொம்பவே பிடிக்கும். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா நான் அதையும் ஆட் பண்ணிட்டேன். இதையும் பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, ஸோ அந்த பேஸ்ட்டும் வந்து இப்போயும் ஆட் பண்ணிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வந்து நமக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜார் கழுவின தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிப்போம். ஜார்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய மசாலா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கம்பல்சரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா தாளிக்கும் போதே கரம் மசாலா வந்து ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சில பேர் வந்து பட்டம், லவங்கம், ஏலக்காய், அந்த பிரிஞ்சி இலை, ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் போடுவாங்க. வாய்ஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பின்னாலேருந்து ஜொஹான் வந்து அம்மா அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சவுண்டு. சில பேர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. பட் நம்ம அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆட் பண்ணல. அந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணால் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மசாலா. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா வெறும் கரம் மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா வந்து அவிச்சு வச்சுருந்த முட்டையை வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து அவிச்ச முட்டையை லாஸ்ட்டில் போட்டு நம்ம சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி வந்து விசில் கொடுக்கறதுக்கு முன்னாடி போட்டு சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரெண்ட் நிறைய இருக்குது. அந்த குழம்போட அந்த ஜூசினஸ்லாம் அந்த முட்டைக்குள்ளே போயிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து லைட்டாக கம்மியாக இருந்ததுனால நான் பார்த்திங்கன்னா உப்பும் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லியை வந்து இது மாதிரி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 4 விசில் கொடுத்து நம்ம வந்து இறக்கிக்கலாம். இப்போ 4 விசில் வந்துருச்சு. விசில் எல்லாமே அடங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எந்த லெவலுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம வந்து தாளிக்கும் போது எண்ணெயே இல்லாத மாதிரி தெரிஞ்சிருக்கும். பட் எவ்வளோ எண்ணெய் வந்து மிதந்துட்டுருக்கு அப்படின்ட்டு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டு, சூப்பர் டேஸ்ட்டு, நல்ல ஸ்மெல்லோடு செம்ம டேஸ்ட்டாக வந்து இருந்தது. இந்த குருமா பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். நான் வந்து புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. நார்மல் குருமா தான். என்னுடைய ஸ்டைலில் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் மட்டும் நான் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன். பட் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் எந்த லெவலுக்கு நான் வந்து திக்காக வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நம்ம வந்து இதில் ஹோல் ஸ்பைசஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. பட் குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்துருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சஹர் சாப்பாடு தான். சஹருக்கு பார்த்திங்கன்னா சாப்பாடு, அதுக்கு மேலே வந்து குருமா குழம்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா டீ, தண்ணி, வாழைப்பழம், பட்டர் பிஸ்கெட், அதுக்கப்புறமா தர்பூசணி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் சஹருக்கு. ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து நியத் வச்சுட்டு தொழுதுட்டு நாங்கள் வந்து தூங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஃப்தாருக்காக தான் ரெடி பண்ண வந்திருக்கேன். இஃப்தாருக்கு பார்த்திங்கன்னா ஒரு கட்லெட் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ கட்லெட்டுக்காக பார்த்திங்கன்னா 2 பெரிய சைஸில் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து அப்படியே ஃபைனாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனாக சாப் பண்ண கேப்சிகமும் கேரட்டும் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து பச்சை மிளகாய் எதுவுமே ஆட் பண்ணல. வெறும் வந்து சில்லி பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா ஜான் சாப்பிடும்போது பச்சை மிளகாய் கடிபட்டுருச்சுன்னா அவ்வளோதான், பையன் வந்து துடிச்சு போயிடுவான்.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெட் ஒரு 4 ஸ்லைஸ் வந்து இந்த மாதிரி மிக்ஸியில் வந்து பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்ல ஒரு டேஸ்ட்டும் நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்து ஒட்டு மொத்தமாக வந்து நம்ம நல்லா இது வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பிணைஞ்சு விட்டுப்போம் கையால். இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி நம்ம நல்லா கையால் வந்து பிணைஞ்சு கொண்டு வந்துடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கட்லெட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் தான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஆயில் வந்து நான் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கட்லெட் வந்து ஷேப் பிடிக்க ஆரம்பிச்சிருவோம். நான் இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீட்டமாக தான் பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரியான ஷேப் வேணுமோ ஸோ நீங்கள் அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். நார்மல் கட்லெட் ஷேப் மாதிரியும் பிடிச்சிக்கலாம் ரவுண்டாக. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டோனட் ஷேப்பில் கூட நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் தான் பிடிச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 டப்பாவில் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும் நான் வந்து வச்சு எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முட்டையில் வந்து கோட்டிங் கொடுக்கும்போது நமக்கு வந்து உதிராமல் இருக்கும். எப்போவுமே கட்லெட் செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு செஞ்சால் தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இது மாதிரி டப்பா வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ரீசரில் வந்து எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சமோசா வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சரி நம்ம வந்து சூடாக பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமோசா ரெடி பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எடுக்கலை. ஸோ நெக்ஸ்ட் டைம் வீடியோ வந்து கண்டிப்பாக எடுத்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டு வந்து சூப்பராக வந்திருந்தது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சமோசா ரெசிபி தான். பட் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. நம்ம கட்லெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃப்ரீஸ் ஆகி வந்திருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோட்டிங் வந்து கொடுத்துடலாம். இதுக்கு கோட்டிங்காக பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிருக்கேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துப்போம் இதை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் பிரெட் க்ரம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரெட் க்ரம்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்டில் ரெடி பண்ண பிரெட் க்ரம்ஸ் தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கட்லெட் எடுத்து முட்டையில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா வந்து நம்ம டிப் பண்ணி எடுக்க வேண்டியது தான். முட்டையில் டிப் பண்ணும்போது மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபோர்க்கு இல்லைனா ஸ்பூனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம முட்டையிலே வந்து கை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸ்லேயே வந்து கை யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிரெட் க்ரம்ஸ் வந்து வீணாக போயிடும். இந்த மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா நல்லா ரோல் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துப்போம். இது பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக கோட் ஆகிடுச்சு. நான் வந்து முட்டைக்கு பதிலாக பார்த்திங்கன்னா மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளவர் கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். முட்டையே பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் வெஜிடேரியனாக நீங்கள் இது மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் நம்ம சூப்பராக வந்து பரட்டி எடுத்துட்டோம். இதே மாதிரி வந்து நம்ம மிச்சம் இருக்கிற எல்லா கட்லெட்டையும் வந்து இந்த மாதிரி பரட்டி நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து இவ்வளோ கட்லெட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. சூப்பராக வந்து கோட்டாகி வந்திருக்கு. கொஞ்சம் கூட உதிராமல் நல்லா சூப்பராக வந்து கோட்டாகி வந்திருக்கு. அந்த தட்டில் நடுவில் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் வந்து போயிடுச்சு. ஸோ அதோட அச்சு தான் அது. இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வந்து நம்ம ஒரே நாளில் வந்து செஞ்சிட மாட்டோம். இதை வந்து கொஞ்சம் நம்ம இப்போ வரைக்கும் நான் வந்து எடுத்து வச்சுட்டு ஒரு 5 வரைக்கும் நான் எடுத்து வச்சுருவேன். எனக்கு ஜோஹானுக்கு இவருக்குன்ட்டு எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிறத ஒரு பாக்ஸில் போட்டு மறுபடியும் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட வேண்டியது தான். நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து பொரிச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 டேஸில் வந்து இது காலி பண்ணிவிடுவேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து மேக் அண்ட் ஃப்ரீஸ் வந்து பண்ணவே கூடாது. இந்த நோம்பு டைமில் அது உடம்புக்கு வந்து நல்லதே கிடையாது. ஸோ இதை மட்டும் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீசரில் வந்து எடுத்து வச்சிட போகிறேன். நம்ம வந்து ஒரு 2 நாளில் வந்து இதை பொரித்து சாப்பிட்றலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கட்லெட்டு அதுக்கப்புறம் நம்ம சமோசா எல்லாமே நம்ம வந்து பொரித்து எடுத்துருவோம். அதுக்காக பார்த்திங்கன்னா கடையில் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தான் இந்த சமோசா வந்து நம்ம போடணும். நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு போட்டுட்டோம் அப்படின்னா சமோசா வந்து கிறிஸ்பியாகவே வராது. ஒரு மாதிரி வந்து பூரி மாதிரி வரும் வச்சுக்குன்னு. ஸோ அதனால் நம்ம பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஹை ஃப்ளேமில் இருக்கும்போதே நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துடணும். இந்த ஜொஹான் பையன் வேறு பின்னாடி நின்று எதோ பேசிக்கிட்டு வேறு இருக்கான். அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து வாய்ஸாக கேட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா 2 சைடும் பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துருவோம். இப்போ பார்க்கும்போதே தெரியும் எந்த லெவலுக்கு அது கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்ட்டு. இது மாதிரி வந்து சூப்பர் கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக வந்து நமக்கு வந்திருந்தது. நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். இதோட ரெசிபி ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்தடுத்த ஈடு சமோசா வந்து இதே மாதிரி போட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துட வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதே மாதிரி கட்லெட்டையும் போட்டு நல்லா நம்ம வந்து பொரிச்சு எடுத்துருவோம். நான் பார்த்தீங்கன்னா இங்கே டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா கூட பண்ணிடலாம். பட் என்னென்னா கட்லெட் மாதிரி ஷேப்பு இல்லை டோனட் மாதிரி ஷேப்பில் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் மாதிரி தானே பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து டீப் ஃப்ரை பண்ண மாதிரி தான் ஆயிடுச்சு.
ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நான் கூட நினச்சேன் வீட்டில் செஞ்ச அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து எங்கே ரொம்ப உதிர்ந்துருமோ அப்படின்ற மாதிரி நான் கொஞ்சம் பயந்தேன். பட் அந்த மாதிரி எதுவுமே ஆகலை. அது வந்து கொஞ்சம் லைட்டாக தான் பார்த்திங்கன்னா அது வந்து உதிர்ந்து இருந்தது. ரொம்பலாம் உதிரவே இல்லை, ரொம்ப ரொம்ப லைட்டாக தான் உதிர்ந்து இருந்தது. நீங்களே பாருங்கள் எந்த லெவலுக்கு சூப்பராக வந்து நம்ம பொரிச்சு எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சமோசா கட்லெட் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு டிப்பு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் தான் வச்சுருந்தேன். நம்ம சமோசா வந்து எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நான் வந்து உடச்சி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து கட்லெட்டையும் பாருங்கள் நமக்கு வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. நான் கட்லெட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சட்டில் டேஸ்ட்டில் தான் நான் வந்து செஞ்சுருந்தேன். ஹெவி ஸ்பைசஸ் மசாலா எதுவுமே நான் வந்து ஆட் பண்ணலை. ரொம்ப சட்டில் டேஸ்ட்டு. ஏன்னா குழந்தை சாப்பிட்றதுனால ஹெவி ஸ்பைசஸ்லாம் தேவையே கிடையாது அப்படின்ட்டு நான் வந்து இந்த மாதிரி சட்டில் டேஸ்ட்டில் தான் நான் வந்து செஞ்சுருந்தேன். ரொம்ப டேஸ்ட் வந்து எங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த லெவலுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அன்றைக்கி வந்து நமக்கு இஃப்தாருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோஸ் சர்பத்து, ரோஸ் மில்க்கு, அதுவும் வாட்டர் மிலன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளோட கட்லெட்டு, சமோசா, அதுக்கப்புறமா 2 பேரிச்சம்பழம். இதுதான் பார்த்தீங்கன்னா இஃப்தாருக்காக நான் வந்து ரெடி பண்ணது. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு நோன்பு வந்து ரொம்பவே நல்லபடியாக போச்சு. உங்களுக்கும் அதே மாதிரி சூப்பராக போயிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. உங்களை வேறு ஒரு புது வீடியோவில் சீக்கிரமாக வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.